பழைய மாடலு கருப்பு இன்ஜினு நல்லா மைலேஜ் வருங்க. ரொட்டேட்ரு கொக்கிளப்ப எல்லாம் மைலேஜ் நல்லா வருதுங்க. அதிகமாக வந்து மகேந்திரா ஓட்டிருக்குங்க. இது அடுத்தது தான். அதோட இது நல்லா இருக்குமே தெரியுது எனக்கு. சைடில் இது நம்மளுக்கு வந்து கார் ஓட்டுற மாரி நல்லா சைடு தான் நம்ம சென்டர்னா மாட்டிக்கிட்டு கையை எடுத்துக்கிட்டு நம்ம போடணும். ஒரு நேரம் கையால் 2 கையாலையும் போடுற மாரி வரும். இது அப்படி கிடையாது. ஒரு ஷேரிங் பிடிச்சிட்டே ஒரு கையால் போட்டுக்கலாம். சின்ன வண்டினா கொஞ்சம் மைலேஜ் வரும்னு வைக்கலாம். அது கொஞ்சம் இப்போ அதிகமாக பெருசாக இருந்தால் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக வரும். அது நம்மளுக்கு சொந்த வண்டின்றதால இது கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு 36 கத்தி போட்டு ரொட்டேட்டர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாண்டியர் வச்சுருக்கோம், ஜாண்டியர் தான் வச்சுருப்பான். மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். அதோட இன்னும் இந்த பழசு வாங்கி யூஸ் பண்ணாங்க பழசே தான் வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஒரு டிராக்டர் பழசு வாங்கணுன்னா இந்த இதே கருப்பு இன்ஜின் வாங்கணுன்னா எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, வச்சுருக்கவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இது ஜாண்டியர் நல்லாயிருக்கும். எல்லா கம்பெனியோட ஜாண்டியர் நல்லாயிருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? தாமோதரன், லாக்கூடலூர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 5103 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா? ஆமாங்க. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? அடுத்து ஒரு 6-7 வருஷம் ஆகுதுங்க. 6-7 வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. எப்படி புதுசாக எடுத்தீங்களா இல்லை செகண்ட் ஓனர் எடுத்தீங்களா? செகண்ட் தான் எடுத்தேன். செகண்ட் ஓனர் நீங்கள் இப்போ. ஓகேண்ணா. இந்த டிராக்டர் எடுக்கிறது முக்கிய காரணம்ண்ணா? இது பழைய மாடலு கருப்பு இன்ஜினு நல்லா மைலேஜ் வருங்க. ரொட்டேட்ரு கொக்கிளப்ப எல்லாம் மைலேஜ் நல்லா வருதுங்க. இப்போ மைலேஜ்னால் எவ்வளோ தருது உங்களுக்கு? ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டோம்னா ஒரு 5 மணி நேரம் ஓடுதுண்ணா. ரொட்டேட்ரு கொக்கிளப்பெல்லாம் 1000 மைலேஜ் வரும். இப்போ வர இன்ஜின்லாம் அதுமாரி மைலேஜ் கொடுக்கறதில்ல. அதனால் இந்த இன்ஜின் தான் நல்லா இருக்குது. ஓ, அதனால் இப்போ இந்த வண்டி எடுத்தீங்க, அதெல்லாம் மாற்றமும் இருக்குங்க? இந்த மாற்ற மாட்டேன், இந்த வண்டியை கொடுக்க மாட்டேன். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஆனால் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறேங்க. 10 வருஷமாக இருக்கீங்க. என்னென்ன டிராக்டர்லாம் இது வரைக்கும் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? அதிகமாக வந்து மகேந்திரா ஓட்டிருக்குங்க. இது அடுத்தது தான். அதோட இது நல்லா இருக்குமே தெரியுது எனக்கு. மகேந்திரா விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எதுவும் வேலை வைக்கல, இது நல்லா இருக்குது. இன்ஜின்லாம் செலவுலாம் எந்த செலவும் வைக்காது, நல்லா இருக்கும். இந்த ஓகே. இப்போ அது மாதிரி 6-7 வருஷம் ஆச்சுண்ணா. இது வரைக்கும் செலவுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, ஆயில் மட்டும் மாற்றினது தான், வேறு எந்த செலவும் இல்லை. ஓகே. இப்போ ஆயில் மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகணும்? நார்மல் ஆயில் சர்வீஸ் ஆயில் மாற்றுறதுக்கு இந்த ஆயில் ஃபில்ட்ரு இது மட்டும்தான் அதிகமாக செலவு. ஒரு 5000 மாற்றிக்கலாம். 4000 5000 4000 5000 ஆகுது. ஓகே. மற்றபடி எந்த செலவு இது வரைக்கும் வச்சதில்லை? எந்த செலவும் வைக்காது. இப்போ மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்குண்ணா? ஆமாம். இதில் சைடில் இருக்குது. சைடில் இது நம்மளுக்கு வந்து கார் ஓட்டுற மாரி நல்லா சைடு தான். நம்ம சென்டர்னா மாட்டிக்கிட்டு கையை எடுத்துக்கிட்டு நம்ம போடணும். ஒரு நேரம் கையால் 2 கையாலையும் போடுற மாரி வரும். இது அப்படி கிடையாது. ஒரு ஷேரிங் பிடிச்சிட்டே ஒரு கையால் போட்டுக்கலாம். ஓகே. சைடில் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிறது நல்லா இருக்கும். சைடில் இருக்கிறது தான் எப்பவுமே, எந்த வண்டியாக தான் சைடில் இருக்கிறது சூப்பராக இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்களாம் இந்த டிராக்டர் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணா? இது நாங்கள் வந்து ரொட்டேட்டர் போல இந்த சேர் அடிப்பேன், செங்கல் சோலை வச்சுருக்கேன். சேர் அடிக்கிறது. அடுத்தது வந்து விவசாயம் தான். அப்போ சொந்த வழிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க? வெளியில் இதுதான் சொந்த வழி தான். ஓகேண்ணா. இப்போ டிப்பர்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க? அதிகபட்சம் டிப்பர்லாம் அதான் ஒரு 2500-3000 கல் இருக்குங்க. ஓகே. இப்போ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போது ஃப்ரண்ட் யாராவது தூக்குமா அந்த டிராக்டர்? இல்லை, மோடில் ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் தான் அதிகமாக. நார்மலாக ஸ்பீட்லாம் நல்லா போகுங்க. நல்லா தான் போகுது. அதெல்லாம் எவ்வளோ ஸ்பீட் நான் போகணும் ரோட்டில்? நீங்கள் ரோட்டெலாம் ஒரு 40-50 தான் போகிற மாரி வரும். அதிகமாக ஸ்பீடு போனால் கொஞ்சம் அலசுற மாரி இருக்கும் லைட்டாக. ஓகே. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குண்ணா? இருக்கும் எங்கள் ஊரில் மகேந்திரா அதிகமாக வச்சுருக்காங்க. ஜாண்டியர் அதிகமாக வச்சில்லை. அதிகமாக வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த வண்டியை பற்றி. இப்போ நீங்கள் புதுசாகிட்டு வந்தீங்க, எட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்க? இல்லை, அதுக்கு முன்னே நான் வச்சுருந்தேங்க, அந்த வண்டி ஒன்று வச்சுருந்தேன். அது அப்புறம் கொடுத்துட்டேன் நான். அப்புறம் திரும்பி இதை வாங்கினேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி ஜாண்டியர் வச்சுருந்தீங்க, ஜாண்டியர் திரும்பி எடுத்தேன். இப்போ ஃபியூச்சரில் திரும்ப ஒரு டிராக்டர் எடுத்தால் டிராக்டர் அடிப்பீங்க? இதுவே கருப்பு இன்ஜின் பழைய மாடலாக வாங்கிட்டு தான் புதுசாக வருது, மைலேஜ் வருதா என்ன தெரியல, அது வரலன்றாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப டீசல் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. எதில் பழைய மாடல் நல்லா இருக்குது, கருப்பு இன்ஜினும் சூப்பராக இருக்குதுன்னு வைங்களேன். ஓகேண்ணா. இப்போ ரொம்ப நேரம் இதில் உட்காந்து நீங்கள் ஓட்டிலே இருப்பீங்கண்ணா. வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஆயிலெலாம் கரெக்டாக மாற்றினா நல்லா இருக்குது, சூடுலாம் ஆகாதுங்க. வைப்ரேஷன் எதுவுமே வராதுங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பவர் ஷேரிங் தான் நல்லாயிருக்குது. ஆர்டரிங் ஷேரிங் தான். நம்ம சொந்த வாய்ப்பு தான். நம்ம என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் ஸ்டேரிங் வருது. இதில் பவர் ஸ்டேரிங்னா கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுறாங்க. நம்ம சொந்த வாய்ப்பு நம்ம ஓட்டுறதுக்கு பவர் ஷேரிங் தேவையில்லை. அதான். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி, ஆனால் அதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பின்னு அது. ஆமாம். ஆனால் வண்டி பார்க்க சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சின்ன வண்டினா கொஞ்சம் மைலேஜ் வரும்னு வைக்கலாம். அது கொஞ்சம் இப்போ அதிகமாக பெருசாக இருந்தால் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக வரும். அது நம்மளுக்கு சொந்த வழின்றதால இது கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு 36 கத்தி போட்டு ரொட்டேட்டர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓட்டுறது. இப்போ 42 யூஸ் பண்ண முடியாதுங்களா? யூஸ் பண்ணலாங்க.
கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுன்னு நினைக்கிறேன் டீசல். நீங்கள் அதனால் 36 தான் யூஸ் பண்ணுறீங்க? 36 தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஆனால் உங்கள் ஊரில் வந்து எதை மாதிரி மண்ணுண்ணா இப்போ உங்கள் ஊர் சைட்லாம்? எங்களுதுமா மணல் தர கொஞ்சம் கழிச்சி காடும் இருக்குது, நஞ்சியும் இருக்குது, நஞ்சு அதிகமாக இருக்குது. இப்போ அதை மாதிரி இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவீங்க இந்த டிராக்டரில்? ஆர்பிஎம் வந்து ஒரு 15-20ன்னா போதுங்க. 15-20? 20ன்னா போதும். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வராங்கன்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது ஜாண்டீர் நல்லாயிருக்கும், எல்லா கம்பெனியோட ஜாண்டீர் நல்லாயிருக்கும், அதான். சரி, ஓகேண்ணா. ஜாண்டீர் எடுக்கலாம். ஜாண்டீராக எங்கேயுமே எடுத்தவங்க திரும்பி அதை வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த மகேந்திரா மாதிரி அவங்க மகேந்திரா வச்சுருந்தவங்க மகேந்திரா தான் வச்சுருக்காங்க. இப்போ ஜாண்டீர் வச்சுருக்கோம், ஜாண்டீர் தான் வச்சுருப்பான், மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். அதோட இன்னும் இந்த பழசு வாங்கி யூஸ் பண்ணாங்க பழசே தான் வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. ஒரு டிராக்டர் பழசு வாங்கணுன்னா இந்த இதே கருப்பு இன்ஜின் வாங்கணுன்னா எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, வச்சுருக்கவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ வாங்கினீங்க ரேட் இது? இது 2008 ஒரு ₹2 ஆச்சுங்க, ₹2.25. இப்போ திரும்ப இப்போ இன்றைக்கி விற்க போகிறீங்கன்னா இது எவ்வளோ ரேட்? இது அதே ரேட்டு போகுங்க. அதே ரேட்டு போகும்? அதே ரேட் போகும், நம்ம விற்கிறது இல்லை. இப்போ ரீவேல்யூன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரீவேல்லாம் அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. வண்டி புது வண்டியோட ரேட்டு கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆமாம்மா, அதே ரேட்டு தான் போகும். இன்னும் நீ 4 வருஷம் சென்று வைத்தாலும் அதே ரேட்டுக்கு போகும். நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது சூழலில் ஓட்ட தான் அந்த மண்ணுக்குலாம் அப்படியே இருக்குது, கழுவுறது இல்லை. அது சேர் அடிக்கும், தண்ணிக்கும் சேர் அடிக்கிறோம், அதனால் கழுவுற வேலைலாம் கிடையாது. அப்படியே சேர் அடிச்சு கொண்டு நிறுத்துவோம். பேட்ரி கொஞ்சம் இதாக இருக்குது, டெவலாக இருக்குது, அதை பேட்ரி மட்டும் மாற்றணும். ஸோ ஓகே, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவலை பொறுத்து ரொம்ப நன்றிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா.